பிரைஸ் தி லார்ட். தம்பி தங்கச்சிகளா, இன்னைக்கு எத்தனாவது நாள்? வெரி குட். இன்னைக்கு 6வது நாள். முதல்ல நம்ம எதுல நிலைச்சிருக்கணும் படிச்சோம்? அழைப்புல நிலைச்சிருக்கணும். அடுத்தது ரட்சிப்புல நிலைச்சிருக்கணும். 3வது விசுவாசத்துல. 4வது அன்புல. அடுத்தது 5வது எதுல நினைச்சிருக்கணும்? மறந்துட்டீங்களா? 5வது எதுல நினைச்சிருக்கணும்? ஆலயத்துல. 6வது இன்றைக்கு நம்ம படிக்க போறது என்னன்னா பரிசுத்தத்தில். பரிசுத்தம் தான். எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் பரிசுத்தராயிருக்கிறேன், ஆகவே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. கடவுளை போல நம்ம மாறணுமாமா. பாருங்க எவ்வளோ இதா இருக்கணும். சொல்லுவாங்க நிறைய பேர், நல்ல பேர் வாங்குறது கஷ்டம், கெட்ட பேர் வாங்குறது ஈஸி, ஒரே நாள்ல வாங்கிடலாம். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் கடைசியா தான் நமக்கு என்ன செய்வாங்க? சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸ்கூல்ல கூட அப்படித்தானே, நம்மளுக்கு நன்னடத்தை சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கடைசியா தான் கொடுப்பாங்க. காலேஜா படிக்காம 3 வருஷம் படிச்சவரை கடைசியில் கொடுப்பாங்க. அது 1வது இருந்து 5வது முடிக்கும் போது ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, குட் அப்படின்னு. 6ல இருந்து 10 வரைக்கும் படிச்சவரை ஹை ஸ்கூல்ல ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டிசிஎல் கொடுப்பாங்க. ஹையர் செகண்டரியில ஒன்று கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வருஷத்துலையும் கடைசியாகத்தான் நம்மளுக்கு குறித்து என்ன செய்வாங்க? ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? பரிசுத்தர், என் பிள்ளை ஹோலியா இருக்கிறா, என் பிள்ளை ஹோலியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம படிச்சோம், பரிசுத்தமாய் வாழ்வதுதான் சோ சியர்ஃபுல், அப்படி வாழ்வதுதான் பியூட்டிஃபுல் அப்படின்னு இன்னைக்கு படிச்சோம்ல. ஹோலி 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 என்று சரி, ஹோலி லைஃப் தான் ஜாலி ஜாலி ஜாலி. ஹோலி லைஃப், ஹோலி லைஃப் இல்லைன்னா காலி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம்ல. அது மாதிரி நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். யோசேப்பெல்லாம் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. அதே போல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்த ஆசாரியர்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம போனாங்கன்னா அங்கேயே செத்துருவாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சா அவ்வளவுதான். பரிசுத்தமா இல்லைன்னா அவ்வளவுதான், அங்கேயே அவுட். அவங்க அவ்வளவு, நம்ம தேவன் அவ்வளவு பரிசுத்தமானவர். சும்மா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டோ, வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு, புகையில போட்டுக்கிட்டு, பான் பராக்கு போட்டுக்கிட்டு, அது மாதிரி எல்லாம் சிகரெட்டு பீடி அதெல்லாம் குடிச்சுக்கிட்டு, சாராயம் கள்ளு சாராயம் குடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது? ஆலயத்துக்குள்ள நுழையவே முடியாது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகவே முடியாது. அவ்வளவு நம்ம தேவன் அவ்வளவு பரிசுத்தமானவர். அதெல்லாம் எதுவுமே செய்யவே கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சில பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அவ்வளவுதான். அதை விட கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் பேசுறது, ஒருத்தரை அவதூறா பேசுறது, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, கோல் சொல்றது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம், ஏமாற்றுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பரிசுத்தமான கடவுள் முன்னாலும் நம்ம நிற்க முடியாது. பரிசுத்தத்தில் நிலைத்தும் இருக்க முடியாது. எப்படி வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குதோ, எவ்வளோ வித்தியாசம் இருக்குதோ, அது மாதிரி பரிசுத்த வாழ்க்கைக்கும் அசுத்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ. எல்லாரும் வெளிச்சத்தை விரும்புவாங்களா, இருளை விரும்புவாங்களா? பூச்சி புழுக்கள் கூட வெளிச்சத்தை தான் நாடி, சாயங்காலம் பாருங்க எல்லாம் லைட் வெளிச்சத்துல வந்து பறந்துகிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது கூட வெளிச்சத்தை தான் விரும்புது. இருளை விரும்பாது எதுவுமே. அது மாதிரி நம்ம பரிசுத்தத்தை தான் விரும்பணும், அசுத்தத்தை விரும்பக்கூடாது. புரியுதுங்களா? யாராவது உங்க உற்றார் உறவினர்கள்ல அப்பா அம்மா மாமா மச்சான் எல்லாரும் யாராவது இந்த மாதிரி அசூசியான காரியங்கள், ஏன்னா நம்ம சரீரம் தான் ஆண்டவருடைய ஆலயம். இந்த சின்ன இதயத்துலதான் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த 4 சுவர் இல்லை, ஆண்டவர் கிடையாது. அதனாலதான் நம்ம ஆண்டவரை என்ன சொல்றோம்? நம்ம சின்ன இதயத்துக்குள்ளதான் ஆண்டவர் வந்து தங்குறாரு. அப்ப நம்ம சரீரம்தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். பாத்தீங்களா? அந்த ஆலயத்தை நம்ம வந்து பரிசுத்தமா காத்துக்கணும். அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த நம்ம சரீரத்தை வீணா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வகையில நம்ம டெக்கரேட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது.
உலகத்துல எல்லாம் மற்ற மக்கள் மற்ற நாடகங்கள்ல சினிமால வர்ற மாதிரி எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பு, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே எப்படி இருப்பாருன்னா அப்படியே அந்த பரிசுத்தம் அவருடைய டாப் டு பாட்டம், தலை முதல் பாதம் வரைக்கும் அப்படியே மாசு இல்லாத மறுவில்லாத நல்ல ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்தார், தேவ மனிதனாக. அது மாதிரி அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி தான் நாமளும் வாழணும். புரியுதுங்களா? பரிசுத்தம் சொன்னா அதுதான். பரிசுத்தம் தான் நம்ம அலங்காரமா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது கூட நான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அந்த பியூட்டி தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்படி பரிசுத்தமான பியூட்டியா வாழ்றதுதான் நம்மளுடைய தலையாய டியூட்டியா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு டேடியா அவர் இருப்பார். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அந்த மாதிரி வாழ்ந்ததுதான் பெரிய நாளா இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜாலியான ஒரு துள்ளி திரியிற பருவம், பிள்ளை பருவம், வாலிப பருவம், இதுல போய் என்னடா இப்படி சாமியார் மாதிரி இருக்கிற, இதுல அனுபவிக்க தெரியாத மனுஷனா இருக்கான்னு சில சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாலிப வயதுலதான் யோசேப்பு, தானியேல், ஷாத்ரக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தம்பி தங்கச்சி, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, வாலிப வயதுல பரிசுத்தமா வாழ்ந்தாரு. அது மாதிரி நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் நிச்சயமா. ஏனோக்கு பாருங்க, நம்மள மாதிரி பாடுள்ள மனுஷர் தான் 365 வருஷம் வாழ்ந்தாரு. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு அவரை பத்தி எழுதி வச்சிருக்கு. குடும்பத்துல வாழ்ந்தாலுமே, பிள்ளை குட்டிகளோடு இருந்தாலுமே ஆண்டவரோட பரிசுத்தமா வாழ முடியும். கடவுளோட நடக்கிறதுனா நினைச்சு பாருங்க, கடவுளோடவே நடந்தாங்களா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பாராமா. அப்போ நம்ம பிரியமான வாழ்க்கை, பிரியமா பேசணும், பிரியமா நடக்கணும், கடவுளுக்கு பிரியமா இருந்தாதான் நம்ம கூடவே இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பெரிய ஒரு டெஸ்ட் வச்சாங்க தானியேலும் நண்பர்களுக்கும். பாபிலோனிய பேரரசுல அவங்களெல்லாம் சிறை பிடித்துட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டிலிருந்து அவங்களெல்லாம் பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சார் அரசாண்ட வருஷத்துல அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க வரலாற்று புத்தகங்கள்ல, பாபிலோனிய தொங்கும் தோட்டம் படிச்சிருப்பீங்க. தொங்கும் தோட்டத்தை அமைச்சவர் நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற மன்னன், பாபிலோனிய மன்னன், பாபிலோனிய பேரரசுல. அதுக்கப்புறம் மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தது, அதுக்கப்புறம் ரோம பேரரசு வந்தது, கிரேக்க பேரரசு, அந்த மாதிரிலாம் வந்தது. வரலாறுல நம்ம படிப்போம். இப்போ அந்த மாதிரி இங்க பாபிலோனிய பேரரசு அரசாண்ட நேபுகாத் நேச்சார் இவங்களெல்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த போருக்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்களாம், நல்ல ஞானம், அறிவு, அழகு, விவேகம் இருக்கக்கூடிய வாலிபர்களை எல்லாம் அவங்க நாட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அங்க நல்ல வேலை செய்யட்டும், அந்த அடிமை போல வச்சிருந்தாலும் அவங்கள பயன்படுத்திக்கணும், அவங்க நாலேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி அந்த பிடிச்சிட்டு போன அந்த அடிமைகள்ல தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்க 4 பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்க போயிட்டு அவர் சொல்றாரு, அங்க போனதுன்னு என்ன செய்வாங்கன்னா, அவங்க இவங்க வச்ச பேரெல்லாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்க நாட்டு வழக்கத்தின்படி பேரு அவங்களுக்கு மாத்தி வச்சிருவாங்க. அவ பாருங்க என்ன சொல்றாங்க, தானியேலுக்கு பெல்த ஷாத்ஷார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. பெல்த ஷாத்ஷார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதே போல அவனுடைய நண்பர்கள் பிற அனனியாவுக்கு ஷாத்ராக்கணும், மிஷாவேலுக்கு மேஷாக்கணும், அதே போல அசரியாவுக்கு ஆபேத் நேகோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம அதை படிக்கிறோம். இப்ப பேரெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்றாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கிற பிரதானிகளின் தலைவன் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்க, இவங்களெல்லாம் நல்லா பெஸ்டா கவனிப்பா, அவங்களெல்லாம் நல்லா என்ன செய்யணும், நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்ஷார் அப்படிங்கிற ஒரு தலைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மேல்ஷார் சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா அந்த வாலிபர்களுக்கெல்லாம் ராஜ போஜனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. 3 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுமா, ராஜ போஜனத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. ராஜ போஜனம் என்ன, அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே டேபிள் வெளியே எல்லாமே அத்தனையும் இருக்கும். எல்லாம் மட்டன் என்ன, சிக்கன் என்ன, மீன், அது இது, காடை, கௌதாரி, எல்லா ட்ரிங்க்ஸு
அவ்வளவும் பழம் பச்சனம் பலகாரம் அத்தனையும் அவ்வளவும் இருக்கும். ராஜபோஜனம் பாருங்க, பெரிய ராஜாக்களுடைய விருந்தெல்லாம் எப்படி இருக்கும். நம்ம வீட்டுல சும்மா சாதாரணமா ஒரு சாப்பாடாக்கி சாம்பார், ஒரு சின்ன பொரியல், ஒரு முட்டை, இதை வறுக்கிற மாதிரியே அவங்க சாப்பிடுவாங்க. செமையா இருக்கும். பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனாலும் எப்படி இருக்குது விருந்து, பயங்கரமா வைக்கிறாங்கல்ல. இப்ப ராஜாவுடைய அரண்மனையில சாப்பாடுனா எப்படி இருக்கும். அவர் சாப்பிட்ற அதே சாப்பாடு, இவங்களுக்கு தனி ஸ்பெஷல்லாம் இல்லை. அவருக்கு சாப்பிட்ற அதே ஸ்பெஷல் உணவு தான் இவங்களுக்கும். ராஜ போஜனம் எல்லாம் அத்தனையும் கொடுத்து 3 வருஷம் இந்த பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துட்டு வந்த எல்லா வாலிபர்களுக்கும் கொடுங்க. நான் 3 வருஷம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எல்லாம் வாட்ட சாட்டமா திடகார்த்தமா நல்லா பராக்கிரமசாலிகளா அவங்கெல்லாம் என் முன்னால வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டாரு மேல் சார்கிட்ட. இந்த மேல் சாருக்கு ஒரே பயம். ஐயோ, இவங்கெல்லாம் எப்படி நான் சாப்பிட வைப்பேன், இவங்களெல்லாம் எப்படி நான் அந்த பழக்கத்தை கொண்டு வருவேன், அவன் பயந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த ராஜ போஜனம் சொல்றாங்க, நாங்க மதுபானம் குடிக்க மாட்டோம், நாங்க இந்த மாதிரி எல்லாம் மாம்ச பெருந்தீனிக்காரராகவும் இருக்க மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டு தானியலும் நண்பர்கள் சொல்றாங்க. ஐயோ, என்னைய உங்களை நல்லா கவனிக்கலைன்னா என்னைய தலையை வெட்டி போடுவாரு ராஜா சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறான். உடனே மேல் சார் சொல்றான். அதுக்கு இவன் சொல்லிட்டார், தானியல் சொல்றாரு, நீ 10 நாள் வரைக்கும் எங்களை டெஸ்ட் பண்ணிப்பாரு. எத்தனை நாள்? 10 நாள் டெஸ்ட் பண்ணிப்பாருங்க. தானியல் கேட்டது என்ன தெரியுமா? பருப்பு முதலான கீரை வகைகள், மரக்கறிகள், பருப்பு, எங்களுக்கு சாதாரண குடிக்கிறதுக்கு தண்ணி, குடி தண்ணீர் கொடுத்தா போதும், குடிக்கிற தண்ணி அந்த மட்டும் கொடுத்து பாருங்க. பருப்பு முதலான கீரை வகைகள், காய்கறிகளை மட்டும் கொடுங்க, வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் கொடுங்க, நாங்கள் எப்படி இருக்கோம்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 10 நாள் கழிச்சு வேணா நாங்கள் நல்லா இல்லைன்னா வேணா நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற உணவுகள்லாம் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அதே போலவே இவங்க கேட்ட மாதிரியே 10 நாள் அளவு இவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மற்ற முகங்களை காட்டிலும் இவங்க புஷ்டியும் பசுமையும் செழுமையும் கொழுமையுமா இருக்கிறாங்க இந்த 4 பேரும். அப்புறம் ராஜா கேட்ட கேள்விகளுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றாங்க. மற்ற வாலிபர்களை காட்டிலும் இவங்க எப்படி இருக்கிறாங்க? 10 மடங்கு அறிவு அதிகமா இருக்குது உங்களுக்கு. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. பாருங்க எவ்வளோ நாலேஜ். அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா இவங்க 10 கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அதுதான் 10 மடங்கு சமர்த்தம். காரிய சமர்த்தமா இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களுக்குள்ள சும்மா ஹையர் போஸ்ட் கொடுத்துட்டாரு. இப்ப நிறைய மார்க் வாங்கி நல்லா பாஸ் பண்றவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதுல்ல, IAS IPS அதெல்லாம் பாருங்க, அதானே கிடைக்குது தானே, பெரிய போஸ்டிங் வர்றாங்கல்ல. அது மாதிரி இவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாரு அந்த ராஜா. ஆனா அவங்க என்ன செய்யல? பரிசுத்தத்தை காத்துக்கிட்டாங்க. உணவு விஷயத்துல எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்க பாருங்க. ஜெப வாழ்க்கையில எல்லாத்துலயும் அவங்க ஹோலியா வாழ்ந்தாங்க. பரிசுத்தமா வாழ்ந்ததுக்கு கிடைத்த பரிசு தான் அவங்களுக்கு உயர் பதவி அவங்களுக்கு கிடைச்சது. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் உணவு விஷயமாகட்டும், நம்ம ட்ரெஸ் விஷயமாகட்டும், ஆடையிலையும் அப்படித்தான் தகுதியான வஸ்திரம் தான் உடுத்தணும்னு பைபிள்ல சொல்லுது. சும்மா எல்லாரும் போடுற மாதிரிலாம் போட முடியாது. மற்றவங்க செய்யற மாதிரி நம்மளும் செஞ்சோன்னா என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால நம்ம என்ன செய்யணும்? தகுதியான வஸ்திரம் வேணும். பெண்கள் ஆண்களை போல உடை அணியக்கூடாது, ஆண்கள் பெண்களை போல உடை அணியக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முடி வளர்த்தி ஹிப்பி மாதிரி எல்லாம் போட்டுக்கிறாங்க, ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாங்க. ஆண்கள் முடியை நீளமாக வளர்த்தக்கூடாது.